எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் புஷ்பராஜா. நான் ஜெர்மனில் இருக்கிறேன். இந்த வீடியோ நான் எடுத்து போடுறது காரணம் சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் நான் எடுக்கிறனால் சில வீடியோக்கள் போட்டுக்கிறேன். ஆனால் அது புஷ்பராஜா வைரமுத்துன்னு தான் போட்டுக்கிறேன் என்னுடைய பேரில். இந்த இதை என்னென்னு சொன்னால், இப்போ நான் ஜெர்மன் தமிழன்னு சொல்லி இந்த வீடியோ போட போகிறேன். நான் பாருங்கள், இந்த இந்த பாவக்கொடி 6 பருப்பு போட்டு 8 போட்டு 6 வந்துட்டுது. இதில் இந்த பாவக்காய் இருக்குது. இது சின்ன பாவக்காய், இந்த பெருசு இல்லை. இதுதான் ஒன்று பெருசாக இருக்குது. மற்றது இதில் ஒன்று இருக்குது, மறைஞ்சிருக்குது. மற்ற அங்காலையும் ஒன்று இருக்குது, அங்கே தெரியுது இல்லை. அது மற்ற எப்படி இந்த சின்ன குட்டிகள் இருக்குது. இதுகளும் பெருசாக வரும். இந்த பூ இது சும்மா பூக்கும். இதில் பூக்கிறது இப்படி தடியெல்லாம் கட்டி மேலுக்கு அப்படியே படந்து கொண்டு போகும். அது இந்த முறை விதர் வாரத்தால் விதர் அவ்வளோ சரியில்லை. அண்டபடி ஏன்டே பாருங்க, அன்றைக்கு க்ளவுடாக இருக்குது வழியில். இது கத்தரிக்காய். இது பாருங்க, எடுத்து விடணும். எடுத்து விட்டால் வரும் கத்திரிக்காய். இங்கே நான் பருப்பு போட்டு வாங்கி இங்கே பருப்பு விற்கிறாங்க. இதாக இருக்குது, இருட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் 4-5 பாவக்காய் எடுத்து சமைச்சு போட்டோம். மற்ற இதனுடைய வாழை மரம், இந்த வாழை மரம் 5 தலைமுறையாக நான் வளர்க்குறேன். குட்டியை எடுத்து வச்சு குட்டியை வச்சு இதுதான் இதில் உயரம். இந்த வாழை இலையில் பெருப்பத்தை பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நானும் வைஃப் இந்த இலையை வெட்டி மரக்கறி சமைச்சு சாப்பிட்றது. இப்போ நான் வெளியில் பால்கனிக்கு போகிறேன். பால்கனிலையும் நிறைய வச்சுருக்கேன். பால்கனியில் நிறைய வச்சு வீட்டுக்குள்ளே 2-3 வச்சுக்கிறேன், ஒரு 4-5 வச்சுக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே வச்ச கத்தரிக்காய் இந்த பாவக்காயை விட இந்த வெளியில் பாவக்காய் சின்ன சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒன்று, இந்த ஒன்று நிற்குது, அந்த ஒன்று நிற்குது, குட்டி குட்டியாக தான் நிற்குது. இது என்னென்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இது இப்படி இருந்தால் வராது, நல்லா வராது. இது பழுத்திடும். இதில் பழுத்த நிறைய கிடக்கு, சின்னதாக இருக்குது. வீடியோவுக்கு தெரியுது இல்லை வடிவா. இந்த இருக்குது, இந்த இருக்குது. இது இப்படியே சின்ன பிஞ்சில் முத்துனன்னு சொல்லி அப்படி தான் இது இருக்குது. அப்படியே போனால் இது இந்த இது இருக்குது தானே, இந்த கொடி மோடு வரையும் போயிட்டுது பாருங்கள். மோட்டில் தொட்டுடுது. கொடி நல்லா வளரும். இந்த இலை தான், இந்த இலை இருக்குத்தானே, இலை தான் முக்கியமான உண்டு. சுகர் வருத்தம் உள்ளவங்களுக்கு அந்த இலையை எடுத்து சுண்டி சாப்பிட்டா பெரிய ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த அதுக்குள்ள ஒன்று மறைஞ்சிருக்குது, இது உண்டு. பட் இது என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த டேட்ஸ் டொமாட்டோன்னு சொல்கிறது. அதாவது நல்ல இனிப்பு, பழுத்து நல்லா இனிப்பு. மற்ற இன்னொரு 3 மேலே நிற்குது, காட்டுறேன் நான். இது தக்காளி பழம். தக்காளியும் நல்ல இதாக இருக்குது. நல்ல இந்த தக்காளியும் நல்ல மோட்டுக்கு வளருது. நல்லா உயரமாக வளரும். இது அதே மாதிரி இஞ்சி பாருங்கள், நல்லா நிறைய பழுத்துட்டுது. பழுத்து நான் சில பேருக்கு கொடுக்குறது, ஆக்களுக்கு கொடுக்குறது, எங்களோட தங்கச்சி கொடுக்குறது, அவக்கும் ஒரு தோட்டம் வச்சுக்கிறா. மற்றது இஞ்சி பாருங்கள், நிறைய இருக்குது. டொமாட்டோ சலாட் ஒன்று போடுறேன் நான். நல்லா வளர்ந்துட்டுது. இதுலேயே பெருசாக காய் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த பழுத்துட்டுது. இது உதவாது. நான் சும்மா எடுத்து சாப்பிட்றேன். எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்கிறபடியாக நான் இதை எடுத்து சாப்பிட்றது. மற்றது இந்த இருக்குது, இது ஒரு வித்தியாசமான தக்காளி பழம். இது வரையாக இருக்குது பாருங்கள், இந்த வரையாக இருக்குது. தொட்டு பார்த்தா தெரியும், வடிவாக தெரியுது இல்லை வீடியோவுக்கு. வரையாக இருக்குது. இது நிறைய காய்க்காது. இதுதான் நான் சொன்ன இந்த
இந்த டேட்ஸ் மார்டின் இந்த இருக்குது பாருங்கள், டேட்ஸ் மாதிரி தான் வரும் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதுலேயும் நான் சும்மா எடுத்து சாப்பிடலாம், சும்மா எடுத்து சும்மா சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பொண்ணும் இல்லை, தனி இனிப்பு இது. இதுக்கு இந்த தடிகளெல்லாம் நான் வாங்கி இங்கே கடையில் வாங்கி தான் செய்கிறது வந்து. மற்றது இங்கே பாருங்கள், இது வந்து குண்டு கத்திரிக்காய் சொல்கிறது, வெள்ளையாக வரும். இந்த கத்திரிக்காயை நாங்கள் ஒரு சமைச்சு விளையாட்டு கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்டோம். இந்த இருக்குது இதில் வந்து கணக்க காய்க்காது. இதில் வந்து இந்த இந்த மரத்தில் வந்து ஒரு 5-6 காய்ச்சது, முள் இருக்குது. இதில் மற்ற இதில் முள் இல்லை, இதில் முள் இருக்குது. பட் இந்த இதுவும் வந்து இதுலேயும் பெருசாக இது இல்லை, இதில் காய் உண்டு வந்தது, அவ்வளோதான் தோட்டம். சரி இது மற்றது இங்கே பாருங்கள், நான் இது கிட்டத்தட்ட நிறைய இந்த வீட்டுக்கு வந்த காலத்துலேருந்து நிறைய வருஷங்களாக வந்து இந்த பால்கனியில் வந்து இந்த இது பூத்தொட்டி வைக்கிறது. பூத்தொட்டி வச்சு நல்லா வரும். இன்றைய காற்றடிச்சு நேற்று முந்தாடலாம், அதால் வந்து இந்த இலைகளெல்லாம் இந்த பூக்களெல்லாம் கருகி போயிட்டுது. இதில் வந்து 3-4 இனம் இருக்குது. இது ஒரு இனம். இது வந்து பெருசாக இது வாடாது, நல்லா நிற்கும். இதை விட இதுகள் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து கருப்பாப்படி இந்த இலைகள் இந்த காற்றடிச்சபடியாக எல்லாம் பட்டு போச்சுது. இந்த இருக்குது, இதில் எல்லாம் நோண்டி எறிஞ்சிடணும். வெளியில் இங்கே வந்து அறியலாம் என்ன சொன்னால், இங்கே வந்து வெளியில் வந்து இங்கே பாருங்கள் புல்லு தண்ணி, அப்படியாவது பூக்கள் தண்ணி, பூ அறியறபடியாக பரவாயில்ல. மற்ற இதில் வந்து பூக்கள் இந்த பாவக்காயில் இந்த பூக்கள் வந்து பெருசாக இது இல்லை, பெருசாக நிறைய பூக்கும். அந்த பூவையும் எடுத்து சாப்பிட்லாம், அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்றும் பசலையே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இலையை எடுத்து நான் வெட்டி வச்சுக்கிறேன். வைஃப் வந்து போட போகிறாங்க, சும்மா சம்பளம் சுண்டுறது, வெங்காயம் போட்டு. சுகர் வருத்தக்காரர்கள் கட்டாயம் சாப்பிடுங்க அது. சரி, எல்லோருக்கும் நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் ஆகும் போடுறதுக்கு வந்து, ஏன்னா நிறைய கறிவேல் இல்லை என்கிட்ட போடுறதுக்கு வந்து. அதனபடியாக கறிவேல் வாங்கி தான் செய்யணும் வீடியோவை. எந்த ஒரு ஆள் இருக்குது அது செய்கிறதுக்கு, அது செய்து தருவார். அல்லது நான் கறி வாங்கணும், பயங்கர விலை அழிஞ்ச ஜெர்மனியில் தெரிந்தானே. சரி, எல்லாருக்கும் நல்ல இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.